முதலமைச்சர் நீங்க விட்டுட்டு எல்லாருமே தொகுதி மறுசீரமைப்பை வந்து எதிர்க்கிறீங்க. அதே நேரத்தில் வந்து பியூஷ் கோயல் என்ன சொல்லியிருக்காருன்னா படிப்பறிவும் புரிதலும் இல்லாதவங்க தான் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்கன்னு சொல்லி பேசியிருக்காரு. நீங்க படிப்பறிவு இருந்து என்ன பண்ணீங்க? மதத்தை முன்னிறுத்தி உலகத்துல எவனாவது அரசியல் செய்வானா? இது படிச்சவன் செய்யறதா? நீ செய்வானா? இங்க பாருங்க, என்னைக்கு நீங்க கேள்வி கேட்டீங்களா செய்வானா? மதம் அரசாலாமா? மதம் அரசியலாகி அதிகாரத்துக்கு வந்தா அங்க மனித நேயம்னு ஒரு செத்தே போயிடும். அப்புறம் என்னது? இது படிச்சவன் செய்யற செய்யல. இறை மாதிரி இருந்த ஆட்சி செய்யணும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்னோட வேதம் சொல்லுது. இறைவன் கேட்கிற உயிருக்கும் கேட்க திறனற்ற உயிருக்கும் புல்லு பூண்டு நாய் நெறி எல்லாவற்றுக்கும் வேண்டியதை கொடுப்பாங்கிறதா இறைவன். அப்படி ஆட்சி செய்யணும். அவன் தான் தலைவன். அதை விட்டுவிட்டே நீ இந்த மதத்துக்கு தான் நாடு, இந்த மதத்துக்கு தான் செய்வேன்னா இது படிச்சவன் செய்யறது செய்யல. படிச்சு என்ன பண்ணீங்க? இவன் செய்யறதுன்னு திருப்பி வந்து சொல்றீங்க. மனு சீரமைப்பு செய்ய, தேர்தல் முடிஞ்ச பண்ண செய்ய எஸ்ஐஆர் கொண்டு வந்தீங்க. அதுக்கு காரணம் என்ன? சீர்திருத்தம். இறந்தவர்கள் வாக்குதல் இருக்கு. இறந்தவர்கள் சான்றிதழை சமர்ப்பிச்சிருக்காங்க, ஒப்படைச்சிருக்காங்க. அதுல இருக்கிறவன் எடுத்து ஒரு நிலத்துல பயிர் இருக்குன்னா களையை மட்டும்தானே எடுக்கணும். அவன் தானே விவசாயி. மொத்தமா அழிச்சு மறுபடியும் நடுவோம்னா இது எப்படிப்பட்ட செயல்? இது படிச்சவன் செய்யற செயலா? எஸ்ஐஆர் ஏன் கொண்டு வந்தீங்க? 15 ஆண்டுகளா வந்து ஒருதலை காதலா வந்து காதலிச்சிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. உங்க காதல் எப்ப வெற்றி அடைய போகுது? இல்ல காதல்னா என்னைய காதலிக்கிற போட்டதுல 36 லட்சம் பேர் காதலிச்சு 3வது பெரிய கட்சியாக்கி அங்கீகரிக்கப்பட்ட முதல்ல என் சின்ன எங்க இருக்குன்னு தெரியாது. முதல் பட்டியல முதல் இடத்துல இருக்கு. ஏன் இருக்கு? ஏன்னா இந்த நாட்டுல நம்பர் 1 முதல் இடத்துல இருக்க வேண்டிய விவசாயி தாங்கிறத சின்ன உணர்த்து. வெற்றி வாய்ப்பு நீங்க தான் சொல்லணும். நான் காரைக்குடிக்கான ஆள் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ் குடிக்கான ஆளு. நாட்டையே வெல்லணும்னு போராடுறேன். காரைக்குடி பரமக்குடி எல்லாம் கிடையாது. மொத்தமா வெல்லணும், மொத்தமா மாத்தணும். புரியுதா? ஆனா எல்லாரும் 200 தொகுதி 234 தொகுதி இலக்கு வச்சிருக்காங்க. நீங்க இலக்கு? நான் 550.